மீனாக்கு இப்போ எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. கையில தான் பலமான இன்ஜுரி. லேசா ஃப்ராக்சர் கூட ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். குணமாகறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். டோன்ட் வரி. ஓகே டாக்டர் தம்பி, என் பேத்தியை நான் பார்க்கலாமா? இப்ப பார்க்க முடியாது, மயக்கமா இருக்காங்க. இன்னும் 3 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். டாக்டர், இந்த விஷயத்தை போலீஸுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? ஆஃப் கோர்ஸ், அவசியம் தெரியப்படுத்தணும். நான் தானே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், நானே தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சரி டாக்டர். நன்றிங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். என் பேத்தியை மகமாய் காப்பாத்திட்டாடா, மகமாய் காப்பாத்திட்டா. சார், நரசிம்மன் சார். வாங்க சார். வணக்கம். உட்காருங்க சார். ம். சொல்லுங்க சார். சார், உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த ஊர் பிரசிடென்ட்டு. உங்கள் வீட்டில் பாம்பு வெடிச்சிருக்கு. அதை முறைப்படி போலீஸுக்கு சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். அது ரோட்டு ஓரத்தில் ஒரு ஜெலட்டின் குச்சி இருந்தாலே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே பாம்பே வெடிச்சிருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட்டீங்களா சார்? சார், இந்த சம்பவம் எங்க வீட்டில் நடந்ததுனால எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலைங்க சார். அதுவும் இல்லாம பாதிக்கப்பட்டது இன்னொருத்தர் வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு ஓடுறதுல தான் என் கவனமெல்லாம் இருந்தது தவிர மற்றபடி இதை போலீஸில் சொல்லக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சார். டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமலே போயிருக்கோம். சரி, என்ன நடந்ததுன்னு இப்பயாவது டீட்டெயிலாக சொல்லுங்கள். சொல்கிறேன் சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு என் பொண்ணு மஞ்சு கோயிலுக்கு போயிருந்தா. அப்போ தான் என் பொண்ணை பார்க்கறதுக்கு அந்த மீனா பொண்ணு வந்துச்சு. அந்த நேரத்தில் தான் பார்சலும் வந்ததுங்க ஐயா. அந்த பார்சல் யார் அனுப்பியிருந்தாங்க? அது தெரியலைங்க. ஆனால் சென்னையில் இருக்கிற என் மாப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் பேரில் தான் அந்த பார்சல் வந்துச்சு. மாப்பிள்ளையா? அவர் என்ன பண்ணுறார்? அவர் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தாங்க டிஎஸ்பியாக இருக்காரு. சரி, மாப்பிள்ளை அனுப்பியிருக்காரு, அதில் என்ன இருக்கும்னு பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால தான் அந்த மீனா விட்டு அந்த பார்சலை பிரிக்க சொன்னேன். பிரிக்கும் போது உடனே பாம்பு வெடிச்சிருச்சா? இல்லைங்க, அதுக்குள்ளே ஒரு டேப் ரெக்கார்டர் இருந்துச்சு. அப்புறம் அந்த டேப் ரெக்கார்டரோட ஒரு லெட்டரும் வச்சுருந்தாங்க. அது என்ன லெட்டர்? என் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு எழுதியிருக்க மாதிரி இருந்துச்சு. அதில் என்ன எழுதியிருந்தது? அது என் பொண்ணை பற்றி மாப்பிள்ளை ஒரு பாட்டு எழுதி அவரே டியூன் போட்டு பாடி இருக்கிறதாவும், அந்த கேசட் அந்த டேப் ரெக்கார்டரில் இருக்கு, அதை ஆன் பண்ணால் போதும் பாட்டு கேட்கும்னு அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை நம்பி நாங்களும் மீனாவை டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ண சொன்னோம். அவ ஆன் பண்ண உடனே அது வெடிச்சிருச்சுங்க. எங்க கெட்ட நேரமோ என்னவோ தெரியல, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு சார். நாங்க யாருக்கும் இது வரைக்கும் எந்த தீங்கும் பண்ணதில்லைங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னே தெரியல. உங்களுக்கு வேண்டாதவங்க, விரோதிங்க யாராவது இருக்காங்களா? வேண்டாதவங்க விரோதிங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைங்க. ஆனால் இந்த தரகர் புண்ணிய கூடி ஆந்திராவில் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வந்தான். மாப்பிள்ளை வீடா? என்ன சொல்றீங்க? அது என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. இப்போ தான் டிஎஸ்பி மாப்பிள்ளையா வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இது அதுக்கும் முன்னால ஆ, அந்த புண்ணிய கூடி ஆந்திராலேருந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டை கூட்டிட்டு வந்தான். இதுக்கு இடையில என் பொண்ணை காதலிச்ச அந்த டிஎஸ்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சிட்டாரு. அதனால நாங்கள் அந்த ஆந்திரா பார்ட்டிக்கிட்ட போய் எங்களுக்கு சம்மந்தம் கிடைச்சிச்சு, நீங்கள் வேற சம்மந்தம் பார்த்துக்குங்கன்னு சொன்னோம். ஆனால் அதை அவங்க கேட்காம விடாப்படியா உங்களோட தான் சம்மந்தம் வச்சுக்குவேன்னு ஒத்த கால நின்னாங்க. நான் கொஞ்சம் கடுமையாக கூட சொல்லி பார்த்துட்டேங்க, ஆனால் அவங்க கேட்கல. அது மட்டும் இல்லைங்க, என் பொண்ணு கோயிலுக்கு போறப்ப அவளை வழிமறிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா உன குடும்பத்தோட காலி பண்ணிடுவேன்னு சொல்லி அவளை மிரட்டி இருக்கான். அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஆனால் இந்த புரோக்கர் புண்ணிய கூடி இருக்கானா, அவனை கேட்டிங்கன்னா எல்லா விவரம் தெரிஞ்சிடும். புண்ணிய கோடியோட அட்ரஸ் இருக்கா? அணக்கரையில் கோகிலா கல்யாண மண்டபம் இருக்குல்ல, ஆமா. அந்த மண்டபத்தோட மேனேஜரை கேட்டிங்கன்னா புண்ணிய கூடியோட ஜாதகத்தை கொடுத்துருவார். சரி, அந்த பார்சல் வந்த பெட்டி, பாம் வெடிச்சப்ப செதறின பொருட்கள், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம் இல்லையா? கண்டிப்பாங்க, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாயா. வாங்க தம்பி.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மீனாவுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. எங்க இருக்கேங்க? வாங்க. ஹலோ சிவா. வாங்க ராதாகிருஷ்ணன். மீனா வேணா வேணா மீனா. எழுப்பாதீங்க, ரெஸ்ட்ல இருக்கட்டும். பரவாயில்ல, ஷீஸ் ஆல் ரைட். மீனா பார் யார் வந்திருக்காங்கன்னு. மீனா எழுந்திருக்காதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, பரவாயில்ல. வாங்க. இப்போ எப்படி இருக்கு மீனா? இப்ப பரவாயில்ல. இன்னும் 20 நாள்ல எல்லாம் சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னாரு. எதிர்பார்க்காம எதுவும் நடந்து போச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும் அன்னைக்கு கோயிலுக்கு போகாம இருந்திருந்தேனா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதா? ஆனா உனக்கு நடந்திருக்கோம்ல, அது பரவாயில்லையா? பாத்தீங்களா, எந்த நிலைமையில கூட இவனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. இதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ என்ன புகழறதுக்காக தான் இங்க வந்தீங்களா? இல்ல மீனா, உன்னை பார்த்து நேரில் ஆறுதல் சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போக தான் வந்தேன். மன்னிப்பா? மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தப்பு ஸ்ட்ரைட்டா நான் பண்ணாட்டியும் என் பேர்ல பார்சல் வந்ததுனால தானே அதை பிரிச்சு பார்த்தீங்க. அதனால தானே இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இது முழுக்க முழுக்க மஞ்சுக்கு வேண்டாதவங்க யாரோ செஞ்ச வேலை. முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க. அது போதும். கண்டிப்பா, அதான் என்னோட முத வேலை. அப்பா, இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு? முதல் வேலையை குற்றவாளியை பிடிச்சிடுவேன்னு சொன்னாரே அதுக்கா? ம்ஹும். ராதாவையும் மஞ்சுவையும் ஜோடியா பாக்குறேனே, அதுக்கு. எதுக்கு சிரிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை மீனா, உங்களுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு தெரிஞ்சதும் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்க கூடவே இருந்து கவனிச்சுக்கிறாரு. உங்க ஜோடிக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் பார்த்து எங்களை ரொம்ப புகழாதீங்க. அப்புறம் உங்க மஞ்சுவுக்கு எங்க மேல கோவம் வரப்போகுது. இனிமே உங்க மேல மஞ்சுவுக்கு எப்பவும் கோவம் வராது. எனக்கு மீனா மேல கோவம் இல்ல, உங்க மேலதான். இத சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? ஏய் சாரிப்பா. இதை பார், ஏற்கனவே மீனா அடிபட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. திரும்பவும் அதை பற்றியே பேசி அவங்கள பயமுறுத்த வேணான்றதுக்காக தான் அப்படி பேசினேன். உடனே நீ கோச்சிக்காத. சாரி மீனா, நடந்த சம்பவத்துக்கு நாங்களும் ஒரு காரணம்னு தோணுச்சுன்னா எங்களை மன்னிச்சிரு. உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஒன்றும் ஆகாது. கடவுள் புண்ணியத்தில் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வரேன் சிவா. ஓகே ராதாகிருஷ்ணன், பாய். கிளம்புற மீனா. போலாம் வா. பை. படுத்துக்கோ மீனா. என்ன தம்பி, மீனாவை பாத்தீங்களா? பேசினால உங்ககிட்ட? பேசுனா. ஆமா, இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? இதை பாருங்க, நீங்க எதுக்கும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. அப்பதான் நான் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க முடியும். அது அன்னைக்கு சரி, அந்த பார்சல்ல வந்த லெட்டர், மஞ்சுவை பொண்ணு பார்க்க வந்தவனோட போட்டோஸ்லாம் எங்க இருக்கு? அத அன்னைக்கே அந்த இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டு போயிட்டாரு. சரி, நான் ஸ்டேஷனுக்கு தான் போறேன். அங்க போய் வாங்கிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேங்க. சரிங்க. வர மஞ்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போறீங்களே, வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இல்ல மஞ்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல போய் என்கொயரியில முடிச்சிடுறேன். போகும்போது வந்துட்டு போறேன். வரேங்க. சரி. வர மஞ்சு. டேய், எழுதி கொடுத்த மாதிரி கரெக்டா 1 மாசத்துக்குள்ள பார்ட்டிக்கு பணத்தை கொடுத்துடணும், புரியுதா? போடா, முறைக்கிறதப்ப. சார் நீங்களா? வாங்க சார், உட்காருங்க சார். எப்படி இருக்கீங்க சேகர்? நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க சேகர். சொல்லுங்க சார். ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஒன்றும் இல்லை, ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். கேஸா? நானே ஒரு கேஸில் பர்சனலாக இன்வால்வ் ஆயிருக்கேன். அது சம்மந்தமாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், அதான் இங்கே வந்தேன்.
எந்த கேஸ் சார்? நரசிம்மன்ற ஒரு வீட்டில் பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு இல்லையா? ஆமாம். அது சம்மந்தமாக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். இது நான் என்கொயரி பண்ண ரிப்போர்ட் ஃபைல் சார். இது அந்த பாம் பார்சலோட வந்த லெட்டர். இது போட்டோ. இவன் யாரு? இவன் தான் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னால நரசிம்மனுடைய பொண்ணு மஞ்சுவை பொண்ணு பார்த்துட்டு போனவன். உங்களோட எங்களால் சம்பந்தம் வச்சுக்க முடியாது, நீங்கள் வேற எங்கேயாவது சம்பந்தம் பார்த்துக்கோங்கன்னு நரசிம்மன் சொல்லியும் விடாப்புடியாக உங்களோட தான் சம்பந்தம் வச்சுக்குவேன்னு பிடிவாதமாக இருந்திருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் நரசிம்மனுடைய பொண்ணு மஞ்சு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பொண்ணை மடக்கி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா உங்களை குடும்பத்தோட கொலை பண்ணிடுவேன்னு இந்த பையன் மிரட்டியிருக்கான் சார். இந்த பையனோட ஃபேமிலியை என்கொயரி பண்ணிட்டீங்களா? இல்லை சார். ஏன்? நாங்கள் ட்ரேஸ் பண்ணி போகிறதுக்கு முன்னால் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு வேறு ரூட்டே இல்லையா? இருக்குது சார். இந்த சம்பந்தத்துக்கு ஏற்பாடு பண்ண கல்யாண புரோக்கர் புண்ணியகோடின்னு ஒருத்தன் இருக்கான். அவனை கேட்டால் டீட்டெயில்ஸ் தெரியும்னு நரசிம்மன் சொன்னார். அதான் கான்ஸ்டபிள் அனுப்பி அவனை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் சார். ஓஹோ. புண்ணியகுடியும் தான் சார். உன் பேர் தான் புண்ணியகுடியா? ஆமாம் சார். எத்தனை வருஷம் அந்த தரகர் வேலை பார்க்குறேன்? ஒரு 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ம். நரசிம்மன் பொண்ணு மஞ்சுக்கு நீ தான் மாப்பிள்ளை பார்த்தியா? ஆமாம் சார். இவன் தான் மாப்பிள்ளையா? ஆமாம் சார். இவன் ஃபேமிலி எத்தனை வருஷமா தெரியும்? வருஷமெல்லாம் இல்லை சார். இவங்க ஃபேமிலி ஆந்திராவில் செட்டில் ஆகிருந்தாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்தூருக்கு வந்தாங்க. அதில் தான் சார் பழக்கம். நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? சத்தியமா சார். ஓகே மிஸ்டர் சேகர் சார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைண்ணா இந்த ஃபோட்டோவையும் லெட்டரையும் நான் ரெஃபரன்ஸுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். திரும்ப உங்களுக்கு எப்போ தேவையோ அப்படி கலெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. அப்புறம் நம்ம என்கொயரிக்கு இவன் எப்போ வேணாலும் தேவைப்படுவான். ஸோ உங்கள் பர்மிஷன் இல்லாமல் வெளியூர் போகக்கூடாது, பார்த்துக்குங்க. ஓகே சார். தேங்க்யூ சேகர். சரிங்க சார். வரேன். வாங்க சார். பாண்டியன், சார். இந்த ஆளோட அட்ரஸ், ஃபோன் நம்பரு, எல்லா டீட்டெயில்ஸும் எழுதி வாங்கிட்டு அனுப்பு. ஓகே. போயா. யோ அப்பமே சொல்லு. என்ன ராதா அவசரமாக வர சொன்ன? செந்தில், எனக்கு ஒரு மொட்டை கடுதாசி வந்துச்சுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்க. மும்பையில் இருந்ததுன்னு சொன்னியா தானே? அதே தான். அதை யார் எழுதுனாலும் கண்டுபிடிச்சிட்டேன். இஸ் இட்? யார் அது? அது யாருன்னு சொன்னால் சந்தோஷப்பட மாட்டேன்.
ஷாக் ஆயிடுவேன். ஏன்னா ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்கோம். கொஞ்சம் புரியும்படியா சொல்ல. ஃபைலை பாரு, எழுதுனவன் இவன் தான். டேய், இவன் ஆந்திராவில் ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தி ஏமாத்தின குடும்பத்தை சேர்ந்தவன்டா இவன். அதனால தான் சொன்னேன் ஒரே கல்லில் 2 மாங்கான்னு. சரிடா, இவன் எப்படி மொட்டை கடுதாசி எழுதினான்னு உனக்கு தெரியும். இவனுக்கும் மஞ்சுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவனையும் இவன் ஃபேமிலியும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். முதல்ல அரெஸ்ட் வாரண்ட் ரெடி பண்ண போ. சரிடா, நான் வரேன். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்